உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எதிரானது இது நாள் வரைக்கும் வக்பு சட்டம் இருந்தபோது மகிழ்ச்சியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக அந்த சொத்துக்கள்லாம் பாதுகாக்கப்பட்டது. இப்படிலாம் இருந்தபோது அதில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து ஒரு நான் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு மெம்பராக நாங்கள் போடணும் என்று சொல்வதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுமே அது வம்பிழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குது. இதை சாதாரணமாக சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களும் இல்லை ஒட்டுமொத்த பொதுமக்களுமே இதை ஒன்றா பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் தம்பி உறவோடு எல்லோரும் இருக்கும்போது எதுக்குங்க தேவையில்லாமல் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வி இன்றைக்கு எல்லாருமே கேட்க தொடங்கியிருக்காங்க. கோடை காலம் வருது, குடிநீர் சிறப்பு ஏற்பாடு நான் பண்ணதுக்கு என்ன இல்லை இங்கே பொதுவாக வந்து சம்மர் டைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான குடிநீர் தட்டுப்பாடுகள் வரும்போது அதுக்கு முன்னேற்பாடாக ஒன்று நமக்கு இயற்கையை நமக்கு வந்து கை கொடுக்கும்பொழுது அந்த மழை தண்ணீர் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் நல்லாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்வது போல் அந்த உப்பு தண்ணீர் இருக்கிறது அது உண்மை தான். இங்கே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற சட்டமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு வந்து அதற்கண்டு தனி கவனத்தை நாகப்பட்டினம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் தண்ணி தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நடவடிக்கை எடுத்திருக்கு. அது சார்ந்த திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி மறியெல்லாம் இல்லாமல் அந்த மக்களை வந்து எப்படி நாங்கள் வந்து தண்ணீர் கொடுத்து பாதுகாக்க செய்வோமோ அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக நான் கலெக்டர் நான் பேசியிருக்கேன்.